இதே முக்தார் அகமது எனக்காக ஒரு அண்ணனா வந்து பேசிட்ட போது கேட்டிங்களடா விளக்கு பூச்சாடான்னு கேட்டு ஒரு அண்ணனையும் தங்கச்சி என்ன கொச்சையாக கேட்டிங்க. சீமான் என்ன சொன்னான், அவன் வீட்டு பெண்களை நான் வந்து பண்ணனான்னு முக்தார் அகமது அவரோட ஃபேமிலியை கேட்டார்ல. இன்றைக்கி நான் கேட்குறேன், நீங்கள் என்னடா விளக்கு பூச்சிங்களாடா ஒரு எவட எந்த பொம்பளை வந்து பேசுகிறாலும் எந்த ஆம்பளை வந்து பேசுகிறாலும் நான் நீ கேட்குறேன், நீங்கள் விளக்கு பூச்சிங்களா? நானும் சீமானும் வந்து குடும்பம் நடத்த போது வந்து வக்காலத்து வாங்குறீங்க. நீங்கள்லாம் நல்லா அப்பா அம்மாவுக்கு பிறந்துக்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரி இருக்கா, ஒரு தாய் இருக்கா, மனைவி இருக்கான்னா பொத்திக்கினு இந்த விஜயலட்சுமிக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு ஒரு மனமாக எல்லாரும் நினைக்கணும். எவன் பண்ணாலும் சீமானுக்கு எவன் வந்தாலும் நின்னாலும் அடிதான், சீமானை காப்பாற்றணும் எவன் வந்து நின்னாலும் செருப்படி தான் விழும். அது சொல்லிட்டேன், இது நான் சொல்லலை, கடவுள் சொல்கிறான்னு எடுத்துக்கோங்க. 14 வருஷமாக ஒரு பொண்ணோட கண்ணீர் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்தாப்பில் ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி என்னோட கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அவ்வளோ மோசமாக இருக்குது என்னோட ஹெல்த் கண்டிஷனு. ஆனாலும் ஏன் போராடிட்டு இருக்கேன்? சமாதானம் பண்ணி போயிட முடியாது சீமான் கிட்ட நான். ஏன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும், தமிழ்நாடுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும்.